வெல்கம் டு அனீஸ் குக்கிங். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வச்சு ஒரு அருமையான மசாலா செய்ய போகிறோங்க. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு, ஜீரகம், கொஞ்சம் வந்து உளுந்து எடுத்து வச்சுருந்தேன். அது போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சம் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம். அதே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் இது கூட ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு காரம், பொடி எதுவுமே போடுறதில்ல. இதுக்கு வந்து காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயோட காரம் தான், ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. இது வெந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நிலக்கடலை நான் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை நுணுக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நுணுக்கி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து வெந்துட்டு இருக்க கத்திரிக்காயில் வந்து நம்ம வந்து சோம்பு தூள் போட போகிறோம். சோம்பு தூள் தாங்க இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறது. மிஸ் பண்ணாமல் சோம்பு தூள் போட்டுக்கோங்க. சோம்பு தூள் இல்லைன்னா சோம்பு நல்லா நுணுக்கிட்டு இந்த ஸ்டேஜில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்க நிலக்கடலையும் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் கழிச்சு இறக்கணும். அடடா, டேஸ்ட்டு சொல்ல வார்த்தை இல்லைங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. டேஸ்ட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.